ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பி நெட்வொர்க் டோக்கன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டோக்கன் 2வது மொபைல் மைனிங் டோக்கன். இந்த டோக்கன் வந்து ஆகஸ்ட் 2020 லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. வர ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு அப்படின்னாக்கும் 5 வருஷம் முடியுது. 2025 ஆகஸ்ட் வந்துச்சுன்னா இந்த பி நெட்வொர்க் டோக்கன் ஓவராலாக 5 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ். பட் பி டோக்கன் எந்த மாதிரி ஒரு 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் நெட் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த டோக்கனும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பி டோக்கனும் பை டோக்கனும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் டீம் தான் சொல்லணும். ஏன்னா அதே மாதிரியான அப்டேட்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்குது. பி நெட்வொர்க் டோக்கனை பொறுத்தவரையில் தனியாக இதுக்குன்னு பிளாக் செயின் கிடையாது. இந்த டோக்கன் வந்து எத்திரியம் பிளாக் செயினில் ரன் ஆகிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் வந்து மல்டி செயினாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டோக்கனை பொறுத்தவரையில் டோட்டல் சப்ளைன்னு இது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக அவங்க எதுவும் சொல்லலை. ஏன்னா யூசர் பேஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க, அது நமக்கு புரியல. பட் இருந்தாலும் இதுதான் சப்ளை அப்படின்னு இது வரைக்கும் அவங்க சொல்ல கிடையாது. அது மாதிரி மைன் பண்ணி வச்சுருக்க டோக்கனுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு பெருசாக சொன்னது கிடையாது. 40 மில்லியனுக்கும் அதிகமான மைனர்ஸ் வந்து இந்த டோக்கனை மைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4 கோடி பேத்துக்கும் மேலே இருந்தாலும் இன்னுமே வந்து யூசர் பேஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்து பை டோக்கன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பை டோக்கன் லிஸ்ட் ஆனதுனால அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பி டோக்கன் இது மாதிரி நிறைய மொபைல் மைனிங் டோக்கனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய யூசர்ஸ் வந்து நிறையா வந்து ஜாயின் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பி டோக்கனோட ஹால்விங். இந்த டோக்கனில் ஓவராலாகவே 4 ஹால்விங் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3 ஹால்விங் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4வது ஹால்விங் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வரலாம். இப்போ வரைக்கும் ஒரு 1 மணி நேரத்துக்கு உங்களால் 0.2 அளவுக்கான டோக்கன் வந்து ஏர்ன் பண்ண முடியும் பி டோக்கனை பொறுத்தவரையில். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 டோக்கன் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். மேபி அடுத்த ஹால்விங் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதை விட ஒரு மடங்கு கம்மியாக தான் வரும். 0.2 அப்படிங்கிற இடத்துல 0.1 அப்படி இல்லாட்டி 0.05 அப்படிங்கிற ஏதாவது ஒரு இடத்துல வந்து விட்டுறலாம். ஸோ இது வரைக்கும் மைன் பண்ணாத ஆட்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மைன் பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி 4 ஹால்விங்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த டோக்கன் 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து ரீச் ஆகுதோ அதோட இந்த பி டோக்கனோட மைனிங் எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது பி டோக்கனை பொறுத்தவரையில் எப்படிலாம் இதில் நம்ம சிம்பிளாக ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மைனிங் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு 0.2 டோக்கன் வந்து உங்களுக்கு பெர் ஹவருக்கு கிடச்சிரும். அடுத்தபடியாக ரெஃபரல் மூலமாக 2வது வந்து ரெஃபரல் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த ரெஃபரல் மூலமாக என்ன விஷயம்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்களோட மைனிங் ரேட், அதாவது பேஸ் மைனிங் ரேட்லேருந்து 25% உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆள் நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் 0.2 எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இது இல்லாமல் 0.05 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 1 மணி நேரத்துக்கு உங்களால் 0.25 டோக்கன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுத்தா மட்டுமே. 3வது வந்து ஆட்ஸ் பார்க்குறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் அந்த மைனிங் சொல்லிட்டு அந்த பறந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பூஸ்ட் வந்து 20 பூஸ்ட் உங்களுக்கு இருக்குது. 20 பூஸ்ட்டுக்குமே 20 ஆட் உங்களுக்கு வரும். ஆட் பார்க்க வந்து உங்களுக்கு அந்த மைனிங் ஸ்பீடு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் அந்த 24 ஹவருக்குமே லாஸ்ட்டாக நீங்கள் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 24 ஹவருக்குமே அடங்கும். ஸோ ஓவராலாக ஒரே ஒரு ரெஃபரல் வச்சுருக்கீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக மைன் பண்ணிவிட்டு இந்த 20 ஆடையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு டோக்கன். ஸோ ஓவராலாக ஒரு நாளைக்கு உங்களால் வந்து 24 டோக்கன்லேருந்து 30 டோக்கன் வரைக்கும் பெர் டே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ரெஃபரல் மட்டும் இருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ கரெக்டாக நீங்கள் மைன் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம இந்த டோக்கன் வந்து வெப்3 டோக்கன் அப்படிங்கிறது தெரியும். பி நெட்வொர்க் டோக்கன் வந்து ஒரு வெப்3 டோக்கன். அது மாதிரி இந்த டோக்கன் ஒரு டிஆப் டோக்கன். அதாவது ட்ரஸ்ட் வேலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த டோக்கனுமே ரன் ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டோக்கனை வாங்கி கூட உள்ளே ஹோல்ட் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த டோக்கன் ஒரு கேமிங் டோக்கன். இந்த கேமிங் டோக்கனை பொறுத்தவரையில் உள்ளே வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்கள் கேம் விளையாட உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த டோக்கனை வந்து நீங்கள் டாலரை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். $100 வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்க முடியும் உங்களோட வேலெட்லேருந்து. அது மாதிரி இதிலே வந்து நிறைய ஏர் ட்ராப்பும் கொடுக்குறாங்க. புது டோக்கன் வருது அப்படின்னா அந்த டோக்கனுக்கு வந்து அதில் நிறைய ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டெலகிராமு, ட்விட்டரு, டிஸ்கார்ட் இது மாதிரி இதெல்லாம் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ஏர்னிங்ஸும் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் போய் அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை ரிவார்ட்ஸ் வேலெட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது கேஒய்சி ப்ராசஸ். கேஒய்சி ப்ராசஸ் பொறுத்தவரையில் பை டோக்கன் இந்த ஒரு 4 வருஷம் தாண்டின உடனே வந்து பை டோக்கன் வந்து அவங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பி டோக்கனை பொறுத்தவரையில் ஓவராலாகவே வந்து அவங்க வந்து கேஒய்சி ப்ராசஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் 10%க்கு உண்டான ஆட்கள் தான் வந்து, அதுக்கும் கம்மியான ஆட்கள் தான் வந்து கேஒய்சி வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பி டோக்கனை பொறுத்தவரையில். என்னதான் இருந்தாலும் பி டோக்கனில் கேஒய்சி ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பை டோக்கனை பொறுத்தவரையில் சப்ளை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. 100 பில்லியன் அப்படிங்கிற அந்த சப்ளை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கேஒய்சி ப்ராசஸ் வந்து அவங்க ரொம்ப வந்து பெரிய அளவில் பண்ண ஆரம்பித்தாங்க. வேலெட்டை டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய ஹேக்கத்தான் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க.
பை டே, பை ஹேக்கத்தான், பை ஃபெஸ்ட் அப்படின்ட்டு நிறைய ஹேக்கத்தான் ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ பிளாக் செயின் அளவில் வந்து நல்லா டெவலப் பண்ணாங்க. இங்கே வந்து பி டோக்கனில் வந்து அந்த மாதிரியான எந்த அப்டேட்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ பை டோக்கன் வந்து பி டோக்கன் வந்து நல்ல ஆக்டிவில் இருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சேம் டைம் கேஒய்சி ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்குது. எவ்ரி வீக் டியூஸ்டே வந்து 1,00,000 பேத்துக்கு வந்து எவ்ரி வீக் 1,00,000 பேத்துக்கு வந்து கேஒய்சி ப்ராசஸ் கொடுக்குறாங்க. எல்லா வாரத்தோட செவ்வாய்க்கிழமையுமே 1,00,000 பேத்துக்கு அந்த கேஒய்சி ப்ராசஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு யார் போய் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வகையில் தான் வந்து இது வரைக்கும் கேஒய்சி நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மாஸ் கேஒய்சி ப்ராசஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எப்போ வரும்னு சொல்லலை. லிஸ்டிங்கை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் இருக்க தவிர இன்னுமே லிஸ்டிங்ஸை பற்றியோ இல்லை மெயின்நெட்டை பற்றியோ எந்த விதமான அப்டேட்ஸும் அவங்க இது வரைக்கும் தெளிவாக கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் மைனிங் ப்ராசஸ் வந்து ஒரு நார்மல் ஒரு 0.2 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் தான். ஸோ இது வரைக்கும் மைன் பண்ணாத ஆட்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மைன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பி டோக்கனை பொறுத்தவரையில் மெயின்நெட் வந்து லான்ச் பண்ணி தான் வந்து மெயின்நெட் பற்றி எந்த விதமான அப்டேட்டுமே கிடையாது. ஏன்னா மெயின்நெட் லான்ச் பண்ணி தான் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இவங்க வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்ஸ் மூலமாக வந்து இந்த பி டோக்கனுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன் டைம் பாப்அப் ஆட் வர்றதுக்கு மட்டும் $5,000 அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி சின்ன ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ உள்ளே ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஆட் இருக்கும். அதுக்கு $15,000. அது மாதிரி நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பேஜ்லேயே ஓவரால் மொபைல் சைஸ் இருக்குல்ல, அதில் வந்து 4ல் ஒரு பங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆட்ஸ்க்கு வந்து $25,000 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி வந்து நிறையா வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பார்த்துறாங்க. ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கிறதுனால இந்த டீம் வந்து இந்த டோக்கனை விட்டுறவும் மாட்டாங்க. அது மாதிரி நிறையா மைனர்ஸும் வந்து இதில் வராமல் இருக்கவும் மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த டோக்கன் மைன் பண்ணாதவங்க மைன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.